இங்க ஏவாள்கிட்ட அப்படிதான் சாத்தான் பேசினான். அவனுக்கு தந்திரம் எப்படின்னா, தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா அவன் போட்டு வாங்குறான். ஏவாள்கிட்ட போட்டு வாங்கிட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கனிய புசிச்சா, அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு, அதை பறிச்சு புசிச்சு தன் புருஷனுக்கு கொடுத்தா வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பேர் குடும்பத்துல சாபம் தலைவிரித்து ஆடுகிறது சொல்லுங்க. கேட்டா நாங்க பைபிள அப்படி கரைச்சு குடிச்சு படிக்கிறோம், எங்களை மாதிரி சோம் பண்றதுக்கு ஆள் கிடையாது, எல்லாமே வேணுங்க. பிரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், உபவாசம் இருக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், அவ்வளவுதான், உண்மைதான். ஆனாலும் அங்க சொல்லிருக்கு பாத்தீங்க, ஆனாலும் எப்படி உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? எப்படி போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் செய்யக்கூடாது, கர்த்தர் தொடக்கூடாது, கர்த்தர் ருசி பார்க்க கூடாது என்று சொல்லுகிற இடங்களிலே போய் நாம் தொடுகிறதும் ருசி பார்க்கிறதும் புசிக்கிறதுமா இருக்கிறோம். இதனாலதான் நம்ம குடும்பத்துல சாபங்கள் நம்மளை விட்டு போகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்க ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு கனியை புசித்தார்கள். புசித்ததுக்கு அப்புறம் அதிகாலையில் தேவன் தேடி வருகிறார். தேடி வரும் பொழுது ஆதாம் ஒளித்து கொண்டான், ஏவாள் ஒளித்து கொண்டாள். ஏன்? தேவ சமூகத்துக்கு விலகி மறைந்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே அநேகர் கர்த்தரை தரிசிக்காம, கர்த்தரோடு நெருங்கி வராம, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பட்சத்தில் தேவனோடு நாம் உறவாட முடியாது. பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே ஆண்டவரே மணிக்கூர் கணக்கில் என்று சொன்னாலும் தேவ பிரசனம், தேவ ஆளுகை, தேவன் அந்த இடத்துல பிரசனமாக மாட்டார், தேவ ஆளுகை அங்க இருக்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அங்கே ஆதாமும் ஏவாளும் தேடி வரும் பொழுது ஒளிந்து கொண்டார்கள், விருட்சத்துக்கு மறைவிலே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆதியாகமம் 2 அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளிடத்தில் எந்த காரியங்கள் இல்ல, பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, குடும்பத்துல பலவித பிரச்சனைகள் இருக்கலாம், தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியோம் என்றால் நமக்கு அந்த போராட்டங்கள் பெரிதாவே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்ப பாவம் செஞ்சு துணிகரமா பாவம் செஞ்சோமோ அங்க ஆதாம் ஏவாளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 11வது வசனம். அதுக்கு முந்திர வசனம் 10ல இருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் தேவரீரோட சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். ஏன் ஆதியாகமம் 2 அதிகாரம் 25ல நிர்வாணி என்று அவனுக்கு தெரியவில்லை?